வணக்கம் நண்பர்களே, இது ஒர்க் அண்ட் டைம் பர்சன் லிவிங் பிஃபோர் கம்ப்ளீஷன்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். த பர்சன் லிவிங் த பிஃபோர் கம்ப்ளீஷன் என்னென்னா, ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியுதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாள் 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது 2 நபர்கள் வரலாம், 3 நபர்கள் வரலாம். நம்ம 2 நபர்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனில் 3 நபர்கள் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம கேள்வி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கேள்வி என்ன? A and B can complete the job in 30 days and 20 days respectively. They can start work together and B leaves 5 days before the work is finished. In how many days in total work is finished? A மற்றும் B ஆகியவர்கள் முறையே 30 மற்றும் 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 2 பேரும் they started working togetherனா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்க்கு முடியறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அந்த பியானவர் வெளியே போயிடுறார். ஸோ இந்த வேலை எத்தனை நாளில் இந்த வேலை முடியும்? ஸோ நாம் இந்த கேள்வி எப்படி சார் கொண்டு போகிறது? எல்லாமே பழைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எக்ஸாக்டாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் வரும், குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேள்வி என்ன இருக்கும்? ஃபினிஷ் த ஒர்க்கு தெரியாது, எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது தெரியாது. ஈவன் அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சால் கூட எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். சரிங்களா? இது 2-3 மெத்தட் இருக்குது. பட் இந்த மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு டேஸு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், நமக்கு தெரியாது. ஸோ ஏ 30 நாட்களில் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை, பி 20 நாட்களில் முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுத்தோம்னா 30க்கு 20க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்சிஎம் பார்த்திங்கன்னா 60 வரும். ஸோ 60 வரப்போ ஸோ இதுதான் டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க், மொத்த வேலையின் பங்கு வேலை அப்படின்னு சொல்லலாம். இந்த டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் நான் என்ன பண்ணிட்டேன், 60 பார்ட் ஒர்க்கு 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ நான் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம். இந்த கிடைச்சக்கூடிய எல்சிஎம்மை மேலே போட்டுக்கணும், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கு போடணும். அப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. ஸோ இதுக்கு 2, எஃபிஷியன்சி பிக்கு 3. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். இது எப்படி சார் போடுறது, எனக்கு புரியல சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 13 வீடியோவும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்கிறது தானே சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. நான் ஒரு மெத்தடாலஜியில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரேன், கரெக்டான மெத்தடாலஜியாக இருக்கும். நீங்கள் என் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக போடுற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா காமன் மெத்தடை தான் பயன்படுத்தியிருப்பேன். நீங்கள் அந்த மெத்தடாலஜி ஃபஸ்ட்டு 4 ரூல், அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு வீடியோவாக இன்னும் ஒரு 5-6 வீடியோ வரும். இந்த 5-6 வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்டாலும், எப்படி கேட்பாங்கன்னா 5வது மாடலும் 3வது மாடலும் சேர்ந்து கேட்பாங்க. அப்போ ஈஸியாக உங்களால் என்ன செஞ்சிடலாம், 2ஐயும் மிங்கிள் பண்ணி போட்டுட முடியும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் தான், 30 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்காக வேண்டி தான் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் சார்? சிம்பிள். என்ன செய்யணும்னா இந்த ஏ பின்னு 2 இப்படி தனித்தனியாக எழுதிக்கணும். என்ன கேள்வி? அப்புறம் ஆஸ் யூஷுவல் எஃபிஷியன்சி, டைமு, ஒர்க்கு. தெரியுது இல்லைங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மாதிரியே தான். சரி, எஃபிஷியன்சி நம்ம ஆஸ் யூஷுவல் ஏக்கு 2 பிக்கு 3 எழுதியாச்சு. இப்போ டைம் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ். டோட்டல் ஒர்க்கு எக்ஸு. அப்போ எக்ஸ் டேஸ் ஒர்க்கு, அதாவது எக்ஸ் டேஸில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் டேஸில் அந்த டைமை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க ஏ என்ன செய்கிறாரு, 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஆனால்
பி ஆனவர் என்ன செய்கிறாரு, 5 நாட்களுக்கு முன்னாடி வெளியே போயிறார். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் எக்ஸு மைனஸ் 5 டேஸ்க்கு முன்னாடி வெளியே போயிடுறாரு. அப்போ ஏ ஆனவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வேலை செய்கிறார். ஸோ அப்போ அவரோட ஒர்க் என்ன, எக்ஸு. நமக்கு தெரியும் ஒர்க் ஈக்குவல் டு இடி தெரியுங்களா, வெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், வெட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 2x ப்ளஸ் இது என்ன 3 இன்ட்டு எக்ஸு 3x 3 இன்ட்டு 5 ஏன்னா மல்டிப்ளை பண்ணிடணும் போத்தை எல்லாம். அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடலாம். சரி சார், மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆன்சர் என்ன, மொத்தம் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளவு, 60. ஸோ 60 கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த 60 அப்படியே போட்டுக்கணும். போட்டாச்சிங்களா? சரி, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. 5x மைனஸ் 15 ஈக்குவல் டு 60. இந்த மைனஸ் 15 இந்த சைடு வரும் பொழுது ப்ளஸ் 15 மாறிடும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் போட்டேன் 5x ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 15. அப்போ ஆன்சர் என்ன, 75. அப்போ 5xஐ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு டிவைடட் பை 5 போடுறேன். ஆன்சர் என்ன உங்களுக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும், 15. அப்போ அந்த ஒர்க்கு முடியறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், 15 நாட்கள் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மெத்தடாலஜி எடுத்திருக்கேன். இதே மாதிரி 3 பேர் கேட்டாங்கனாலும் அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டு இங்கே சி போட்டு அவங்க முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி வெளியே போகிறாங்கன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது என்ன, அடுத்த வீடியோ எப்படி இருக்கும், கேள்வி கேட்பாங்க 5 நாளைக்கு முன்னாடி. அதாவது அடுத்த கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் 4 நாளுக்கு அப்புறம் வெளியே போவார், இன்னொருத்தர் எக்ஸாம் அதாவது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி வெளியே போவார்ன்ற மாதிரி. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸும் கொடுக்க மாட்டாங்க, பட் லீவிங் கொடுத்துருப்பாங்க, ஜாயினிங் கொடுத்துருப்பாங்க. அடுத்த மாதிரி அடுத்த கேள்வியில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வியூஸ் வரணும், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோவை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 30 செகண்டில் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.